ஓகே. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? Find the roots of the following quadratic equation. Find the roots. So, find the roots. Okay, பாருங்க. Now you look at it. Find the roots. அவ்வளவுதான். So when you see a fraction on both sides, இங்கேயும் ஒரு fraction இருக்கு, இங்கேயும் ஒரு fraction இருக்கு. ரெண்டு சைட்லயும் fraction இருக்கு, நடுவுல ஒரு equal sign இருக்கு. Right? So இந்த மாதிரி ஒரு pattern நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்க எக்ஸாம் பேப்பர்ல ஓகே பேட்டர்ன் தான் கேள்வி மாறிடும். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, what you need to understand is that you need to cross multiply. என்ன செய்ய போறேன்னா, ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இங்க ஒரு ஏரோலாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 4x வந்து 2x plus 1 ஓட நீங்க டாரப் பண்ணணும். So let me show you how to do it. 4x எழுதிருங்க இப்படி. அந்த 2x plus 1 வந்து நீங்க பிராக்கெட்ல இப்படி போடணும். ஓகே, can you see this? Yeah. Okay. Now ஈக்குவல் சைன் நடுவுல தானே இருந்துச்சு. சோ அந்த ஈக்குவல் சைன் அப்படியே தான் இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ரெண்டாவது ஸ்டெப்புக்கு. இப்ப நான் இங்க என்ன செஞ்சேனோ அதே தான் நான் இங்கேயும் செய்யணும். அப்ப எப்படி எழுதுவேன்? இல்ல 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 நீங்க இதுல செய்யணும். இது ஆக்சுவலி நீங்க கால்குலேட்டர்ல செய்ய முடியாது. வராது. அப்ப இங்க இங்க என்ன எழுதுவீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இன்னும் that's not that. நான் ஸ்டெப் தான் சொன்னேன். அந்த 4x தூக்கி இந்த 2x plus 1 பக்கத்துல போட்டிருக்கேன். பக்கத்துல போடும்போது 4x எழுதிட்டு எஸ் now you're catching it. இப்பதான் நீங்க கேட்ச் பண்றீங்க. So 2x 6 plus x. ஓகே, இதுதான் முதல் ஸ்டெப். ஓகே, இதுதான் முதல் ஸ்டெப். இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப மேத்ஸ்ல இந்த ஒரு பேட்டர்ன் இப்படி பாருங்க. பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கோ அதை எடுத்து பிராக்கெட்டுக்கு உள்ளார டாரா பண்ணு. இப்ப நான் இங்க செஞ்ச அதே எக்ஸாம்பிள் தான் நீங்க வந்து இங்கேயும் செய்யணும். ஓகே, ஆமா. ஸோ இது இஸ் ஆக்சுவலி 4x டாரப் டுவர் எக்ஸ். ஸோ நீங்க கால்குலேட்டர்ல வந்து 4x டாரப் டுவர் எக்ஸ்னு போடாதீங்க. 4 times 2 போட்டுட்டு 8 வருதுல்ல, you need to write here as 8x. ஏன்னா x இருக்குல்ல. ஓகே, நான் டாராப்ல 4 kali 2 8. ஆனா நீங்க x தானே நீங்க டாரப் பண்றீங்க. இப்ப x டாரப் x ialah x kuasa 2. x kuasa 2. அப்ப அந்த 2 வந்து மேல வரும். Okay, then you have 4x darab
Satu. தானே? So it's very simple. 4 times what? 4. 4x. இப்ப நடுவுல பிளஸ் தானே இருக்கு. அப்ப நான் பிளஸ் தான் எழுதணும். அவ்வளவுதான். நடுவுல பிளஸ் இருந்தா பிளஸ் தான். இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க இந்த ஆன்சர் என்னவா இருக்கும்னு? கால்குலேட் எல்லாமே செய்ய முடியுமா? 2 times 6. அப்ப கால்குலேட்டரே பாய்ங்க. சரி என்ன எழுதுவீங்க? 12x. 12? பேட்டர்ன் பாருங்க. x times x is x square. So, oh yeah, இங்க வந்து x இல்ல, sorry. Okay, 12x correct. Then plus then dua x darab x. Dua x dua. Dua x dua வந்துருச்சு. ஓகே, சரி. இப்ப நான் என்ன செய்யணும்னா, எங்க x ஸ்கொயர்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல நான் வைக்கணும். இப்ப ஏற்கனவே எனக்கு இங்க வந்து என்ன இருக்கு? 11 x ஸ்கொயர். இங்க என்கிட்ட ஏற்கனவே 8x ஸ்கொயர் இருக்கு. இங்க என்கிட்ட பாசிட்டிவ் டூவா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் டூவா எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் என்ன செய்யறேன்? இங்க கொண்டு போறேன். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல வைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல வைக்கும் போது இந்த பாசிட்டிவ் என்ன ஆயிரும்? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடும். புரியுதா? ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடும். ஸோ ஏற்கனவே இங்க வந்து பிளஸ் 4x இருக்கு. திருப்பி நான் வந்து இந்த 12x வந்து நான் திருப்பி இங்க கொண்டு போனேன்னா டிஆக்க இங்க பாசிட்டிவ் தானே? dia akan jadi negative lah. So it will be a negative 12x. ஓகே, ஸோ இப்போ இங்க எதுவுமே இல்ல தானே? எதுவுமே இல்லாட்டினா இங்க வந்து 0 lah. ஏன்னா இப்ப நீ எல்லாத்தையும் மாத்துனல, கொண்டு போனல. ஸோ அதாவது ஒரிஜினலா இப்படி இருந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பார்த்து இது வந்து என்னது என்ன கட்டணும்? ஏபிசி கட்டணும். ஏபிசி ஏபிசி தட்ட முடியும். பட் நான் அதுக்கு வரேன். எஸ் எஸ் எப்படி தெரியுமா? 8x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் எவ்வளோ? இப்போ நான் இதை ஒட்டி சால்வ் பண்ணேன்னா எவ்வளோ வரும்? 6 தானே? 8 மைனஸ் 2 6 தானே? ஸோ 6x ஸ்கொயர் தானே வருது? 8 மைனஸ் 2 மைனஸ் தானே நடுவில் இருக்கு. ஸோ 8x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர். 8 minus 2 6. So 6x square. So இது வந்து என்ன? 4 minus 12. ஓகே, உங்களுக்கு 4 minus 12 ஒருவேளை உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல, நீங்க தயவுசெய்து எல்லாமே கால்குலேட்டர்லயே செஞ்சிருங்க. ஏன்னா ஆன்சர் வந்து -8 வரும். ஸோ பரவாயில்ல, இப்போ போய் நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் படிச்சு டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். whenever you see this kind of question, just take your calculator and do it. என்ன செய்யுங்க? பாசிட்டிவ் 4 தட்டுங்க, நெகட்டிவ் 12 தட்டுங்க, நெகட்டிவ் 8 வந்துடும். ஓகே, ஏன்னா ஒரு சிம்பிள் ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. நெகட்டிவ் 8 x தானே? ஓகே, ஈக்குவலன்ட் டு 0. இப்ப மட்டும் இந்த x நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபைண்ட் த ரூட்ஸ்னா அவன் x ஓட ரூட்ஸ் தான் அவன் கேட்கறான். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இதெல்லாம்
6ம் 8ம் கழிக்கல் இதுவால தானே இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், 6 வந்து டிவைட் 2 பண்ணணும். 8யும் டிவைட் 2 பண்ணணும். ஏன்னா 6ம் 8ம் கழிக்கல் இதுவால இருக்கு. ஸோ நான் 6 டிவைட் 2 பண்ணேன்னா 3. 8 டிவைட் 2 பண்ணேன்னா 4. பாரு. அது எப்படி நம்மளுக்கு டிவைட் 2 தான் வரும்? கழிக்கலே உங்களுக்கு மண்டையா இருக்கணும். இல்ல எப்படி தெரியும் டிவைட் 2 தான் வரும்? ஏன்னா நான் வந்து அந்த நம்பரை சின்னதாக்குறேன். ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணாதான் சின்னதாக்க முடியும். அதான் எப்படி வந்து நம்ம டிவைட் 2 தான் 2 தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 6ம் 8ம் கழிக்கல் இதுவால இருக்கு. 3 kali 2 6, 4 kali 2 8. லப்பான்றது என்ன தான் இருக்கு. அதாவது 6ம் 8ம் எந்த கழிக்கலையில இருக்கு? ஒரே கழிக்கலையில 6ம் இருக்கும் 8ம் இருக்கும். எதுல இருக்கு? இப்ப கழிக்கலையில இல்ல எண்ணாம இருக்கா? 8க்கு அப்புறம் 16 தான் வருது. 8 1 times 8 is 8, 2 8 times 16 அப்படிதான் வருது. 3 times 8 24. நம்பர் பெருசா தானே போயிட்டு இருக்கு. ஓகே. பட் நான் let me find out whether calculatorல வந்து ஒருவேளை இந்த ஷார்ட்கட் வந்துருச்சுன்னா you don't need to worry lah. A வந்து 6, B வந்து -8, C வந்து 0. 1.33 in fraction 1/3. 1/3 வந்து is 4/3. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கால்குலேட்டர்லயே செஞ்சிடலாம். வாங்க நான் சொல்லித்தரேன். ஓகே, கால்குலேட்டர்ல செஞ்சிருப்போம். என்ன செய்யுங்க, அப்ப நீங்க கால்குலேட்டர் தேவை. அடுத்த கிளாஸ் நீங்க வரும்போது கால்குலேட்டர் கொண்டு வாங்க. உங்க கால்குலேட்டர் கொண்டு வாங்க. மோட எத்தனை வாட்டி அமைக்கணும்? 3 வாட்டி அமைக்கிட்டு ஈக்குவேஷன் 1 ஒரு வாட்டி ஏரோ அமைக்கிறதுக்கு அப்புறம் டிகிரி 2. A வந்து என்னது? B நல்லா பாருங்க. -8 மறந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் போடுங்க. அப்ப இந்த நடுவுல மைனஸ் தான் இது ரெண்டும் தப்பான அர்த்தம் இல்ல. இல்ல. சி இல்ல தானே? சி இல்லைன்னா என்ன செய்வீங்க? 0 போட்டுருங்க. ஏன்னா சி இல்ல. ஈக்குவல் போட்டா உங்களுக்கு என்ன வருது? x1 வந்து 0 வருது. என்ன வருது? x1 வந்து 0ன்னு காட்டுது. அப்படின்னா உங்க ஆன்சர்ல ஒன் ஆஃப் த ஆன்சர் 0. அப்படின்னா நான் ஏ தூக்கிடலாம், பி தூக்கிடலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த ஆன்சர் 0. ஸோ ஒன்னு ஆன்சர் சி இருக்கணும், இல்லைன்னா டியா தான் இருக்கணும். அடுத்தது நீங்க பாருங்க, திருப்பி இன்னொரு தடவை ஈக்குவல் அமுக்குறீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு டெசிமல் வந்துருச்சு. ஆனா இங்க டெசிமல் இல்ல. நோ நீட் டு வெரி. என்ன செய்யணும் டெசிமல் வந்துச்சுன்னா? ஏபிசிஎம் போட்டோன்னே டெசிமல் வந்துடும். ஆனா இந்த டெசிமலை நீங்க பார்த்தீங்கன்னா 1/3ன்னு காட்டுது. ஸோ நான் வந்து 1/3 எழுதிட்டு 3 kali 1 3. 3 tambah 1 4. 4/3ன்னு கால்குலேட்டர் சொல்லுது. அப்ப எது ஆன்சர்? அவ்வளவுதான். அப்ப இதே வந்து பாசிட்டிவா இருந்துச்சு டாக்டர். எப்படி? இதே வந்து இந்த மைனஸ் இருந்துச்சு அது எப்படி மைனஸ் காட்டும், இங்க கால்குலேட்டர்ல காட்டும். மைனஸ் 1 போட்டு அந்த டெசிமல்ல ஆ, ஆ, அந்த ரெண்டாவது வருஷம் ஆ. தட்டுற அதாவது ஏன்னா இதுல இப்ப வரல, எனக்கு கேள்வி இப்பதானே வருது. ஸோ யா ஸோ நீங்க போயிட்டு பியோட வேல்யூ தட்டும் போது 8ன்னு போட்டுறாதீங்க. நெகட்டிவோட சேர்த்து போடணும். அதே மாதிரி ஏயோட ஆன்சர் எழுதும் போது 6னா 6. ஒருவேளை ஏ -6னா நீங்க -6 தான் தட்டணும் கால்குலேட்டர்ல. நீங்க அந்த சிம்பிளோட சேர்த்து தான் அந்த நம்பரை கால்குலேட்டர்ல தட்டணும். அந்த சிம்பிளை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா?